அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த என் தேவ ஜனமே, அருமையான வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளில் ஆண்டவரே, கேட்க போகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி, கேட்கப்படுகின்ற ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஒவ்வொருடைய செவிகள் திறக்கப்பட்டு ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அந்த செவியிலே புகுந்து இருதயிலே எழுதப்பட்டு நாவிலே அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்ய. அடியனை என் தேவன் மூடி மறைத்துக் கொண்டு ஒரு வார்த்தை மட்டும் வெளிவரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு, தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள். தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை வாசிக்கின்றேன். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்துவிடக் கூடாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கி போன எந்தவித சாயலான விக்கிரங்களுக்கும் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உன் தேவனாகிய கர்த்தரானவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் பாவம் உள்ள எதுவும் அவரிடத்தில் என்ன செய்யாது? நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் சுட்டெரிக்கும் அக்கினி நெருப்பாய் இருக்கிறார். நாம் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் பிதாவின் கோபத்துக்கு நீங்களாக்கி அவருடைய சமூகத்துக்கு செல்வதற்கு நாம் கிருபை பெற்றுள்ளோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். வேதத்திலே வாசிக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதனுடைய 18ஆம் வசனத்தை பாருங்கள். அந்தபடியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் தான் பெற்றிருக்கிறோம். நாம் எதுவும் தனியாக பெற முடியாது, அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். அதே எபேசியர் 3வது அதிகாரம் நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் தேரும் ஸ்லாக்கியத்தையும் உண்டாயிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. தேவனை அறிந்தவர்கள் அவரை விட்டும் மற்ற தேவர்களை நாடும் போதுதான் தேவன் எரிச்சல் அடைகின்றார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது எரிச்சல் அடைகின்றார். வானத்தையும் பூமியும் படைத்து ஆண்டு வருகின்ற பரிசுத்தம் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இவரை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்க கூடாது. அதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். ஆகையால் தான் வேதத்திலே வாசிக்கும் போது, சங்கீதம் 90 எடுத்து வாசிக்கும் போது, ஆண்டவரே தேவரீ தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி சங்கீதம் 91 வாசிக்கின்றோம். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதனுடைய 4-5 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவளாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலம் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா.
நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நான் தான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த இருதயத்தை நான் கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பாருங்கள், அந்த வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் அதனுடைய 7வது வசனத்தை பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? முதலாவது குறிப்பு, அவர்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். ரெடீம்ட் பீப்புள். அவர்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதனுடைய 18-19 வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கு தேவனுடைய அன்பை நாம் பார்க்கின்றோம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? மீட்கப்பட்டீர்கள் அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருக்கிறீர்களே. நாம் அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு கட்டப்பட்டு இருக்க கூடாது இருக்கின்றது. அல்லேலூயா. மரண உபாதினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. ஒரு அடிமையை மீட்டெடுப்பதற்கு ஒருவர் அவனுக்குரிய விலையை கொடுப்பது போன்று தேவனாகிய கர்த்தர் பாவத்தின் அடிமைத்தனத்தை என்று நம்மை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து விலை மதிக்க முடியாத ரத்தம், எவ்வளவு விலை கொடுத்தாலும் முடியாதப்பா, அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. ஒரு சொட்டு ரத்தம் கூட தன்னுடைய சரீரத்தை இல்லை. எல்லாம் நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக அவர் சிந்தப்பட்டார். இந்த மகா பெரும் கிரயத்தை நாம் என்ன செய்கின்றோம்? அந்த மகா பெரும் கிரயத்தை செலுத்துவதற்கு மிகவும் தியாகத்துடன் மிகுந்த வேதனையுடன் இயேசு பாடுபட்டார். அல்லேலூயா. இதை எத்தனை பேர் நினைத்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை கண்ணினிமை போல பாதுகாத்து வருகிறாரே, அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நாம் நன்றி செலுத்த வேண்டும். மனிதனுடைய மதிப்பு மனிதனுக்கு தெரியாது. மனிதனுடைய மதிப்பு என்ன தெரியுமா? மனிதனின் உடலிலே இருக்கும் பொருட்கள், வேதிய பொருட்கள், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்போர்ட் போன்ற சில இந்த பொருட்களுடைய மதிப்பு சில ரூபாய்கள் மட்டும்தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுக்கும் அளவுக்கு கிறிஸ்து தனது ரத்தத்தை சிந்த அந்த அளவிற்கு ஆவியானவர் என்றென்றுக்குமே தங்கி இருக்கும். மனிதனுடைய மதிப்பு அப்படி ஆவியானவர் தங்கக்கூடியவர், அந்த உள்ளத்திலே தங்கக்கூடியவர், அதுதான் மனிதனுடைய மதிப்பு. அது மதிக்கத்தக்க உள்ளவன் தான் இந்த மனிதன். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயத்திலே தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்க விரும்புகின்றார். கிறிஸ்து பல பாடுகளை சகித்து, காயங்கள் ஏற்றுக்கொண்டு, ரத்தம் சிந்தி, ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஆவியை விடும் அளவுக்கு மனிதன் ரட்சித்தான். மனிதனை ரட்சிப்பு முக்கியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. நாம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். வேதத்திலே வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் எடுத்து வாசிக்கும் பொழுது பாருங்கள், அதனுடைய 6வது அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை பாருங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவன் என்ன செய்யுங்கள்? மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நம்முடைய உடலானது
தேவனால் நமக்கு அளிக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? அவர் மனிதனை படைக்கும் போது தன்னுடைய சாயலாகத்தான் படைத்தார். அல்லேலூயா. நாமவே உருவாகவில்லை, அதை மறந்துவிடக் கூடாது. நமது உடல் அதை உருவாக்கிய தேவனுக்கு சொந்தமானது. அதை கேட்கும் நமக்கு உரிமை கிடையாது. அல்லேலூயா. இந்த உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே என் கர்த்தருடையது. அது விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் நானும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது நமக்கு சொந்தம் அல்ல. ஹல்லேலூயா. நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து தீரிவாயோ, சுந்தரமுன இதய காயமும் சாமி கிறிஸ்து உடையதல்லவோ, நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. என் அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் நமக்கு சொந்தமல்ல. நாம் யாருக்கு சொந்தம்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமானவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது ரோமர் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதனுடைய 7வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 14 நம் 7 வாசிக்கிறது பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. அப்ப நாம் பிழைப்பதும் மரிப்பதும் தேவனால இருக்கிறது. ஆகையால் தான் பவுல் எழுதும்போது கலாத்தியர் 2:20 எழுதுகின்றார். பாருங்கள், கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது அதனுடைய 20ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதே, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. அல்லேலூயா. தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறவர்கள் நம்மளுக்காக பிழைத்து மரித்து எழுந்திருக்கிறவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவே மரித்தார் என்று நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு போதிக்கின்றார். அல்லேலூயா. பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதனுடைய 23வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமையாகாத இருங்கள். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு அடிமை, மனிதருக்கு அல்ல. மனிதனுக்கு அடிமைகள். வேஷமாகவே மனுஷன் திரிகின்றான், விருதுவாகவே சஞ்சலப்படுகின்றான், ஆஸ்தியை அவன் சேர்க்கின்றான், யார் அதை வாரிக்கொள்வார்கள் என்று அவனுக்கே தெரியாது. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. கொண்டு வந்தது ஒன்றுமே இல்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நிர்வாணியாக பிறந்த நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நிர்வாணியாக போகின்றோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது,
நீங்கள் சங்கீதம் 62 எடுத்து வாசிக்கும் போது, சங்கீதம் 62வது சங்கீதம் அதனுடைய 10ஆம் வசனத்தை பாருங்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டுதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். அல்லேலூயா. செல்வம் பெருகும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த பெருகின செல்வத்தோடு வாழ்வது தவறா இல்லையா? வாழ்வது தவறு கிடையாது. நீங்க அந்த செல்வத்தோடு வாழலாம். ஆனால் அதன் மீது அதிகம் ஆசைப்பட்டு செயல்படுவதுதான் தவறு. அந்த செல்வம் என்று அதன் பின்னாடி ஓடுகிறது தான் தவறு. அல்லேலூயா. சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆவல், நம்முடைய கரிசனை, இவை எல்லாம் செல்வத்தின் மீது வைக்காதபடிக்கு தேவன் மீதும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் மீது இருக்க வேண்டும் என்று கவனமாய் இருக்க வேண்டும். அதன் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பாருங்கள், வேதத்தில் வாசிக்கும் போது ஆமோஸ் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அந்த 2ஆம் அதிகாரத்தில் தெளிவான ஒரு வார்த்தை ஒன்று, 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஆமோஸ் 2:4. மேலும் யூதாவின் 3 பாதங்களின் நிமித்தம் 4 பாதங்களின் நிமித்தம் நான் அவர்களை ஆக்கினை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்களின் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாதபடி உலகத்தோடு ஒத்தன வேஷம் தரித்திருப்போம் என்றால் நமக்கு ஐயோ. கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாதவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. அதே போல அவருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அந்த வேதத்தை அனுதினமும் வாசித்து அதை நேசித்து விசுவாசிக்கிறவர்களுக்கு வேதம் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். சங்கீதம் 1 எடுத்து பாருங்கள். அதனுடைய 2ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கின்ற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை நான் வாசிக்கும் கர்த்தருடைய வேதத்தை நேசித்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தை. அப்படி அர்ப்பணிக்கும் போது நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அப்போ தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர்கள் redeemed people. இரண்டாவது, தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இரண்டாவது குறிப்பு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், a chosen people. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் என்னுடைய வாக்கை உள்ளபடி கேளுங்கள். என் உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். காரணம் என்ன? பூமி எல்லாம் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கவனமாய் கேட்டு, அல்லேலூயா, அவர் பார்வைக்கு நீ செம்மையானவர்களை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் நீ கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உன் பாவத்தை போக்குகின்றவர், நான் தான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகின்றார், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும்,
உமக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றார். நீங்கள் 1 பேதுரு 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது அதனுடைய 9ஆம் வசனம் சொல்லப்படுகின்றது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் குருடர்கள் அறியாத வழியிலே அவர்களை எப்படி ஆண்டவர் நடத்துறது அது போல நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையை எப்படி காட்டுகிறார் அது போல காட்டி அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கின்றார்? இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை செவ்வையுமாக்குவேன் என்று கட்ட சொல்லுகின்றார். இந்த காரியங்கள் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா. எப்பொழுது? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்கள், அல்லேலூயா, பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை என்ன செய்கின்றார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறும்படியாக நம்மை முன் குறித்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான பரலோக தகப்பனவர், எவ்வளவு அதிசயமான தகப்பனவர், எவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய தகப்பனவர் நம்முடைய சிந்தனையில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய சிந்தனையில் இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்மை அவருடைய பிறகு முன்பதாகவே, நம்ம தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்கள் அவருடைய சிந்தனையில் இருக்கிறீர்கள். நாம் அவருடைய சிந்தனையில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அவர் உங்களை தாயின் கருவில் உருவாகத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ அவரை அறிந்த பின்னும் இப்பொழுது நீ அவரை தெரிந்து கொண்டு இருக்கிறாயா? யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளான யாவற்றையும் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நாம் அவருடைய திட்டத்துக்கு செயல்படுகிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். என் அன்பு தேவச்சனமே, அவர் நமது அன்பின் நிமித்தம் உங்களை தமது சொந்த பிள்ளையாக என்ன செய்கின்றார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சொந்த பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கின்றோம். 1 தெசலோனிக்கர் எடுத்து வாசிக்கும் போது அதனுடைய 1ஆம் அதிகாரத்திலே வசனம் 3-4 பாருங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களிலும் இடவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றோம் என்று பவுல் சொல்லுகின்றார். நாம் எத்தனை பேர் அனுதினமும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம்? அதிகாலை எழுந்தவுடனே என் தேவனை எத்தனை பேர் ஆராதிக்கின்றோம்? அதிகாலை எழுந்தவுடனே என் தேவனுடைய சமூகத்துக்கு முழங்கால் படிட்டு, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளை எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, இந்த நாளில் நான் கையிட்டு செய்யப்பட்ட காரியங்களை ஆசீர்வதிகள் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? அப்படி சொல்லவில்லை என்றால் இந்த செய்தியை கேட்ட பிறகு இனிமேலாவது நீங்கள் பழகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் இயேசுவாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அநேகர் உண்டு. அந்திரேயா, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாமே மீன் பிடிக்க தொழிலை செய்து கொண்டிருந்த போது தேவன் என்ன செய்கின்றார்? அவர்களை அழைத்தார் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கின்றோம் 4ஆம் அதிகாரத்தில், இல்லையா? நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதனுடைய 43ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து அங்கு யாரை கூப்பிடுறாரு? பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா. பிலிப்பை பார்த்து, நீ என் பின்னாடி வா பிலிப்பேன்னு சொல்லி பிலிப்பை சொல்றாரு. அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது இயேசு யாரை கண்டுறாரு? ஆச்சரியப்படத்தக்க வகையிலே அத்திமரத்தின் கீழ் இருந்த நாத்தான் வேலையும் அழைக்கிறாரு. வாப்பா, கண்டுகொண்டார் அவனையும், வா என் பின்னாடி சொல்லி. ஆயத்துறையிலே உயர்ந்திருந்த மத்தேயுவை பார்த்து சொல்றாரு, நீ வா. அந்த மனுஷன் அழைத்தார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்க மாத்துவேன் என்று சொல்லி அவர் அனைவருக்குமே
தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருந்தது, வேதனைகள் இருந்தது, துக்கங்கள் இருந்தது, பாடுகள் இருந்தது, ஆனால் பலவீனங்கள் இருந்தது. இதன் மத்தியிலும் அவர்கள் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் அவர்கள் விசேஷித்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட விசேஷித்தவர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஆகையால் தான் வேதத்திலே 1 பேதுரு 2:9 வாசிக்கும் போது மீண்டுமாக வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனால் மீட்கப்பட்டவர்கள், a redeemed people. இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், a chosen people. மூன்றாவது, தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய சொந்த ஜனங்கள், a peculiar people. அல்லேலூயா. பாருங்கள், வேதத்திலே உபாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது, உபாகமம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஆச்சரியமான வார்த்தை பாருங்கள். பூமி மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும், உலகத்தில் இருக்கிற பல லட்ச கோடி கோடி மக்களிலே உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி யோவான் 15:16 வாசிக்கின்றோம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவன் தேவனுடைய பிள்ளை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரா இருந்தாலும் சரி, 100, 200, 1000, லட்சமோ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களுக்கும் அவர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இரத்தத்தினாலும் அல்ல, மாம்ச சித்தத்தினாலும் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஆகையால் தான் வேதத்திலே வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் எவர்கள் மேல் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்க எல்லாரை காட்ட உங்களை நான் தெரிஞ்செடுத்திருக்கிறேன். இங்கு பாருங்க, அவருடைய ஆவில யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அவருடைய புத்திரர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அது பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது அவசியம். அல்லேலூயா. நீங்கள் உபாகமம் 26:18 கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். அவர் கொடுத்த கட்டளை கை கொண்டால் அவர் சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளிலே நடக்கும் போதுதான் கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி அவர் சொன்ன வார்த்தையின்படி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்பதை மறந்துவிட வேண்டாம்.
அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அல்லேலூயா. நீங்கள் லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 19 அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் தேவனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப நான் பரிசுத்தராய் இருக்கிற போது நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எனக்கு ஆசாரியரும் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று என்ன சொல்றாரு? நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதுதான் என்று சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்கின்றார்? அவளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். ஆகையால் தான் வேதத்தில் வாசிக்கும் போது 135ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அதனுடைய 4ஆம் வசனத்திலே பாருங்கள். 135ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அவர் தெரிந்து கொண்ட சொன்னார். சேனைகளின் கர்த்தர் தான் இதை சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாலும் சரி, தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை என்ன செய்வேன்? கடாட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் redeemed people. இவர்கள் a chosen people. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? a peculiar people. தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களை ஆண்டவர் இந்த அருமையான வேளையிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள். அல்லேலூயா. a redeemed people, a chosen people, a peculiar people. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துவோமா? என் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் இந்த அருமையான வேளையிலே நம்மளோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகின்றான். உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகின்றான். உன்னை தேடி வருகின்றான். இன்று நீ ஆயத்தமாம். உன்னை தேடி இயேசு வருகின்றான். இன்று நீ ஆயத்தமாம்.
அருமையான வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் நோக்கி பார்ப்போமா? என் ஜனமே, நீ மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு. இன்னும் ஏன் தாமதம்? இன்னும் ஏன் தாமதம்? உன்னை நினைத்து சிலுவையில் அவர் தாகம் என்று சொன்னார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமே. அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமே. தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய சொந்த ஜனங்கள், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? பரிசுத்த தகப்பனே, தர்மையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலே எங்களோடு கூட நீ பேசிய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இதை கேட்கிறவர்கள் செவிகளிலே பாய்ந்ததுக்காக நன்றி. அவர்கள் இருதயத்திலே எழுதியதுக்காக நன்றி. அப்பா, என் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு நீ போதித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய ஜனங்கள், redeemed people, a chosen people, a peculiar people. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று எங்களை வழி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.